கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:22 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். வானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. வானிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கோரை தன்னலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கோரை தன்னலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. உபீராவ அபரரா அப்பார அப்பாரிரரா. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனரே வாந்திரே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இநேரமே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இநேரமே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. அப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. பாரந்து விரைந்து தீவிரியுமே, இறங்கி வாரும் இயேசுவே. பாரந்து விரைந்து தீவிரியுமே, இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு ஏசாயா 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். வினோத வஸ்திரங்கள், சால்வைகள், போர்வைகள், குல்லாக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எபிரேய வார்த்தை என்னன்னா விசேஷித்த வஸ்திரங்கள். இந்த விசேஷித்த வஸ்திரங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இப்போ நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், எல்லாரும் போடுற ஷர்ட் ஃபுல் கே போடுவாங்க, ஆஃப் கே போடுவாங்க, 2 தான் இருக்கும், வேற கிடையாது. இன்னும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கும், சஃபாரின்னு ஒன்று போட்டுறாங்க, ஆனால் எல்லாமே வந்து போயிடும். ஆனால் விசேஷித்த வஸ்திரம் அப்படிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆலயத்தில் வந்து அந்த புல்பெட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் விசேஷித்த வஸ்திரம் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அங்கி மாதிரி போட்டு, அதுக்கு மேலே ஒன்று போட்டு,
அதுக்கு மேல ஒரு இதை போட்டு இடுப்புல ஒரு கயிறு கட்டி, இதெல்லாம் விசேஷித்த வஸ்திரம். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஃபெஸ்டல் ரோப்ஸ், இங்கிலீஷ்ல ஃபெஸ்டல், FESTAL, ஃபெஸ்டல் ரோப்ஸ். எபிரேய வார்த்தை, சின்ன வார்த்தை, ஹேக், HAG, ஹேக். ஹேக்ங்கிறதுனா ஃபெஸ்டிவலுக்கு தான் ஹேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இந்த ஃபெஸ்டிவல்ங்கிறது எதை கனெக்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆராதனை கனெக்ட் பண்றது. ஆராதனை. அப்ப ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் ஆராதனை குறித்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அது எதோட கனெக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்ராகமம் 10வது அதிகாரம் 5வது அதிகாரம் 1 வசனம். யாத்ராகமம் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகடும் என்று சொன்னார். பண்டிகை, ஃபீஸ்ட், ஹேக், HAG, ஹேக். அப்ப இந்த எகிப்தியர்களுக்கு இது கிடையாது, இந்த பண்டிகைங்கிறது கிடையாது. அவங்களுக்கு கடவுள் வச்சிருக்காங்க. ஆனா அந்த கடவுள்கிட்ட அவங்க போய் அந்த கடவுளை வணங்குவாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க பண்டிகை கொண்டாட வேண்டும், ஹாப்பி ஹாப்பி, நாங்க செலிபிரேட் பண்ண போறோம். சொன்ன உடனே பார்வன் இன்னும் சான்ஸே கிடையாது, அது யார் அப்படி உங்களுக்கு ஒரு கடவுள்னு சொல்லி. ஆனா அதே பார்வன் யாத்ராகமம் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, 10:9. அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடு எங்கள் முதியோரும் எங்கள் குமாரத்தி எங்கள் ஆடு எங்கள் மாடுகளை கூட்டிக் கொண்டு நாங்கள் எங்கள் கர்த்தருடைய பண்டிகைக்கு போவோம். இங்க பாத்தீங்கன்னா வாதைகளை பார்த்துட்டான் பார்வன். பார்த்த உடனே அவன் ஒரு ஸ்டெப் இறங்கி வரான். பண்டிகை கொண்டாடு, ஆனா இளைஞர்லாம் போகக்கூடாது. நோ நோ நோ, நாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் நாங்க கூட்டு போவோம். பார்வன் என்ன சொல்றாரு அப்படின்னா 10வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது பார்வன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, அதுல பிரச்சனை இல்லை போ, ஆனால் உங்கள் ஆடு மாடு மாத்திரம் நிறுத்தப்படும், குழந்தைகளை கூட்டி போகலாம். இந்த ஆடு மாடுனா என்ன? அவங்க சொத்துங்க, சொத்து. அடிமையா இருந்தாங்களா? அடிமையா இருந்தாலும் அவங்களுக்கு சொத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதான் ஆச்சரியம். இவன் சொல்றான், நீ போ, பிள்ளைகளை கூட்டிட்டு போ, எல்லாத்தையும் கூட்டிட்டு போ, ஆனா எதை சொத்தை வச்சுட்டு போ அப்படிங்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26, எங்கள் மிருக ஜீவங்கள் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுது. இந்த ஒரு குழம்பும் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாட்டுக்கு லாடு அடிக்கிறது யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் சின்ன பசங்க குதிரை இருந்துச்சுங்க, எங்க வீட்டில் குதிரை இருந்துச்சு. அந்த குதிரைக்கு லாடம் கட்டுறதுக்காண்டி அந்த கொண்டு போவாங்க. அப்போ நாங்கள் கூட வந்து வேடிக்கை பார்ப்போம். அந்த லாடம் கட்டுறவர் என்ன செய்வார்னா, ஒரு எங்கள் ஆர்த்தோ இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பார். அதை வச்சு அந்த குழம்பை அப்படியே டக்கு 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 டக்குன்னு அடிப்பார். அந்த எக்ஸஸாக உள்ளதெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெட்டல் ஷூ மாட்டி நல்லா டக்கு டக்குன்னு அடிச்சு வச்சிருவார். அப்போ அதுக்கு ஒரு மெட்டல் ஷூ. இந்த கட் பண்றது பாத்தீங்கன்னா இது குழம்பு. அந்த குழம்புங்கிறது ஒரு வேஸ்ட். மோசம் சொல்ல, அந்த வேஸ்ட்டை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், அது எங்களுக்கு வேணும். ஏன்னா அது கர்த்தருக்கு பண்டிகை ஆராதனை. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த வினோத வஸ்திரங்கள், இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதிலிருந்து இருந்து இது ஆரம்பிக்குது. சரி, இந்த ஹேக் நம்ம பார்க்கும்போது அடுத்து இதுல ஒரு ட்ரெஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு ஆராதனை காமிச்சிட்டேன், ட்ரெஸ் பார்ப்போம். யாத்ராகமம் 28வது அதிகாரம் 2வது வசனம். 28:2. இதுதான் நம்ம பார்க்கிற வினோத வஸ்திரம். எல்லாரும் இது போடக்கூடாது, போட முடியாது. 28வது அதிகாரம் 2வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமா இருக்கும்பட்டாக பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக.
இங்கதான் அந்த ட்ரெஸ்ஸுங்கிறது மொதல் வருது. இவ்வளவு நாளும் அங்க போவாங்க, ஆராதனை செய்வாங்க, ஆனா ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்காது. இந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் இது யார் போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெந்தேகோஸ்த் பாஸ்டர்களுக்கு இது மேல நம்பிக்கை கிடையாது. அவங்க நம்மள மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. ஒரு சில சபையில ஜிப்பா போட்டிருக்காங்க. அது ஏன் ஜிப்பா போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வேஸ்ட் கட்டி ஜிப்பா தான் போடுறாங்க. ஒரு சபையில அந்த பாஸ்டர் மகன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப நாள் ரட்சிக்கப்பட்ட போது அந்த சபையில போய் நான் செய்தி கொடுப்பேன். அப்புறம் ஆண்டவர் கட் பண்ணிட்டாரு. அந்த பெரிய பாஸ்டர் இறந்துட்டார். இப்ப தம்பி தான் அந்த சர்ச்சுக்கு இன்சார்ஜ். இவர் ஒரு நாள் எங்கிட்ட சொல்றாரு, எங்க ஹெட் ஆபீஸ்ல மெசேஜ் வந்திருக்கு, நீங்க எக்காரணத்து கொண்டும் நீ எங்க போனாலும் பேண்ட் போடக்கூடாது, வேஷ்டி ஜிப்பா தான் போடணும். ஒயிட் கலர் வேஷ்டி, ஒயிட் கலர் ஜிப்பா, இதான் நீங்க அலௌட். நான் என்ன பண்றது டாக்டர், நான் எனக்கு கொஞ்சம் வயசு எனக்கு, ஆனா எங்களுடைய சட்டம் உன்னை மார்க்கெட்ல யாராவது பேண்டோட பார்த்தானா உன் மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கும் அந்த சின்ன பாஸ்டருக்கும் கட் ஆகி போச்சு. இப்படித்தான் பிரச்சனைகள் ட்ரெஸ்ல வருது. ரைட், அது நம்ம பிரச்சனை கிடையாது. பாருங்க, யாத்திராகமம் 28வது அதிகாரம் 41வது வசனத்துல, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கும் அவனோடு கூட அவன் குமாரர்களுக்கும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து. ஆசாரிய ஊழியம் செய்யும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, அந்த ஹேக் நீங்க மாட்டிக்கணும். வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யணும், மாட்டிக்கிட்டு தான் என்ன செய்யணும், நீங்க ஆராதனைக்கு வரணும். எங்களை மாதிரி இதெல்லாம் நீங்க வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த வஸ்திரத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பதக்கம் அப்படி ஒன்று இருக்கு. 16, 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் மெட்டல் அதுல இருக்கணும். அதுல நெஞ்சில இந்த கோத்திரத்து நம்பரை 21 வசனத்துல அதை வெட்டி இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு இது. சரி, நம்ம இப்ப அங்க போறது கிடையாது. இந்த வஸ்திரத்தை இப்ப நம்ம இங்க பாக்குறோம், ஆண்டவர் தான் உரிந்து போடுவேங்கிறார். ஆனா சாத்தான் என்ன செய்தான்னா இந்த வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான். ஆச்சரியமா இருக்கு. சாத்தாப்பமே உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டே இருப்பான். அவனை உங்க இதை விட்டு போக வைக்க முடியாது. கடைசி வரை உங்களை விளையாட்டு காட்டிட்டு தான் இருப்பான். சரி, ஆரோன் நான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு, நீ எனக்கு ஊழிய செய்யணும் இருக்காரு, உனக்கு நான் ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுப்பேன் இருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம பார்த்தோம். ஆனா அதே ஆரோன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 25வது சொல்லி, ஜனங்கள் தங்கள் பகையர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கிறான். ஆச்சரியப்படுறேன். எந்த ஆரோன்? மோசையுடைய அன்னைங்க, அழைப்பு பெற்றவர். ஆண்டவர் சொல்றாரு, நீயும் ஆரோனும் மேல வரலாம் என்னை சந்திக்கின்றது. ஆனா அவர் நைசா போகல. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் உள்ளவர் என்ன செய்யறார்னா, சபை மக்களை நிர்வாணமாக்குகிறார். அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசையை கண்ட பொழுது பாளையத்தின் வாசலிலே நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? என்ன ஒரு அருமையான ஒரு அழைப்பு பாருங்க. வந்த உடனே என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்திலே கூடி. இந்த லேவிங்கிற கோத்திரம் இவங்களுக்கு தெரியாது, எதுக்காக அழைக்கிறாருன்னு தெரியாது. வஸ்திரம் இல்ல, மோசே அழைப்பு கொடுக்கிறார். அவன் அவர்களை நோக்கி, மோசே, உங்களிலே ஒவ்வொருவன் தான் தான் பட்டயத்தை தன் அறையிலே காட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலில் போய் ஒவ்வொருவரும் தன் தன் சகோதரன் ஒவ்வொரு சகோதரன் சிநேகிதன் என்று பாராமல் அயலாண்டோடு கொண்டு போகணும். இப்படி கர்த்தர் சொல்லுகிறான். சொன்னப்ப 3000 பேர் அன்னைக்கு மறிச்சிட்டாங்க. இதனால என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 33வது அதிகாரத்துல 9வது வசனத்தை பாருங்க. தன் தன் தகப்பன் தன் தன் தாய் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரனை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளை அறியாமல் இருக்கிறவன் வசமாக அவைகள் இருக்கும். ஊரின் தும்பி அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்வார்கள். அவர்களுக்கு யாக்கோபு உம்முடைய நியாயத்தையும் இஸ்ரேலுக்கு பிரமாணத்தையும் உன் சந்ததிக்கு அவர்கள் தங்களுடைய உம்முடைய பலிபீடத்தில் சர்வாங்க பலி செலுத்துறதுக்கு
ஒரு முக்கியமான வேலையை யாருக்கு கொடுக்கறாருன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரா, அண்ணனை பார்க்காத, தம்பினை பார்க்காத, வெட்டிட்டு போய்கிட்டே. இதெல்லாமே ஏன்னா ஆண்டவர் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் கொடுத்தார். அது எதுக்காக, எனக்கு ஆராதனை செய்யும்போது. ஆனா ஆராதனை எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டுட்டான். இப்ப உங்களுக்கு இன்னொரு ஆழமான ஒரு காரியத்தை நான் காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 வருட அரசாட்சியில் இதே ட்ரெஸ் வரப்போகுது. 1000 வருட அரசாட்சி. இந்த வசனம் எனக்கு கிடைச்ச உடனே பயங்கர குஷி ஆயிட்டு. எசேக்கியேல் 44வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கிழக்கு வாசல் அப்படின்னு ஒரு வாசல் இருக்கு. அது பூட்டப்பட்டிருக்கும். அதிபதியாகி நம்மட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தா தான் அந்த வாசல் திறக்கப்படும். இல்லைன்னா அது வரை வந்து பூட்டி தான் இருக்கும். அவர் வர்றாரு. இவ்வளவு நாள் பூட்டி இருக்கிற வாசலை திறக்கிறாங்க. அவர் உள்ள பிரவேசிச்சு, எசேக்கியேல் 44வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. உட்பிரவேசிக்கும் வாசல்களே சணல் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வார்களாக. சணல் எப்ப ஆரம்பத்தில் மோசேக்கும் ஆரோனும் கொடுத்தாரோ அதே இது இங்க 1000 வருட அரசாட்சி. சூப்பர். 19வது வசனம் அதே இருக்கு. சணல் இருக்குது. 19 அவர்கள் வெளிப்பிரகாரங்களில் முற்றங்களின் ஜனங்களோடு போகும்பொழுது அவர்கள் தங்கள் ஆராதனை செய்யும் சமயத்திலே உடுத்தி இருக்கிற வஸ்திரத்தை கலட்டி பரிசுத்த அறையிலே உடுத்தி வச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு நம்ம பாஸ்டர்மார்கள்லாம் அந்த ட்ரெஸ்லயே ஆனா பைபிள்ல கலத்தி வச்சுக்கிட்டு போ அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இது நமக்கு பைபிள்ல என்ன இருக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது அவங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சரி, ஓசியா ஓசியா 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்க. 2:9 ஆதலால் நான் என் தானியத்தையும் அதன் காலத்திலே திராட்சரசத்தையும் சகல காலம் திரும்ப எடுத்துக்கொண்டு அவருடைய நிர்வாணத்தை மூடுகிற நான் கொடுத்த ஆட்டு மயிரையும் சனலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். இப்ப நடக்கிறதான் ஓசியா சொல்ற. இது நடக்கும். பிடுங்கிறதா அர்த்தம், இது உனக்கு தேவையில்லை, நீ என் வார்த்தையை கேட்கவே இல்லை, நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க, பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். சங்கீதம் 118வது அதிகாரம் 118 27வது வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய், பண்டிகை ஏன் பண்டிகையில ட்ரெஸ் இருக்குது, உங்களால பலியை காட்டுறோம். பலி செலுத்த மட்டுமா செலுத்தும். ஆனா இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிற ஒரு காரியம். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்திலே கொம்புகளிலே கயிறுனாலே கட்டுங்கள். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 18வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கட்டப்பட்டவராக கொண்டு போறாங்க. பலி மிருகமாக நீங்க பார்க்கலாம். அது உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. சரி, நம்ம இப்ப வசனத்துக்குள்ள போகிறோம். ஏசாயா 3வது அதிகாரம் 22வது வசனம். இந்த வினோத வஸ்திரத்திற்கு இன்னொரு ஆங்கிள் என்ன கொடுத்திருக்கா, ஒரு ஆங்கிள் உங்களுக்கு காமிச்சிட்டேன், பரிசுத்த வஸ்திரம். 2வது ராயல் ரோப்ஸ். ராயல் ரோப்ஸ், ராயல்னா ராஜாக்கள் போடுகிற ட்ரெஸ்ஸை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்களையும் அவர் என்ன செய்வார், கை வைக்கிறோம். உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11 22:11 கேனாவின் குமாரனாகிய சித்தேக்கியா தன் இரும்பு. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11 ராயல் ட்ரெஸ் அவர் போட்டிருக்கிறார். பாருங்க 10வது வசனத்தை வாசிக்கிறேன்.
இஸ்ரேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிவ சொல்லி ராஜ வாஸ்திரம் தரித்தவர்களாய் அவங்க தம் சிங்காத்தில் இருக்காங்க. 2 பேரும் ராயல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு பொய் தீர்க்கதரிசி இருக்கான். அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 வசனம், கே நாவின் குமாரனாகிய சித்தேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி நீதிபதி சீரியரை முற்றி போட்டு என்று கர்த்தர் சொல்லுங்க. எல்லாம் ஆக்ஷன் தாங்க. சும்மா தீர்க்க சொன்னா இன்னும் வெயிட்டா இருக்கிறதுக்கு அவங்க நினைச்சாங்க ஒரு இரும்புல செஞ்சு அவன் ஆக்ஷன் பண்ணி காட்டுறான். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 37வது வசனத்தை பாருங்க. ராஜா மரித்து போயிடும். அந்த ராஜ வஸ்திரத்தை பிடிங்கிறாங்க. 2வது இதுக்கு ஒரு ஆண்டோட ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுத்திருக்காரு. ஸ்பெஷல் பேர். அந்த பேரை உங்களுக்கு நான் வாசித்து காட்டப் போகிறேன். எசேக்கியேல் 26வது அதிகாரம் 26:16 கடல் அரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தங்கள் சால்வை கழற்றி தங்கள் சித்திரத்தலை உரிந்து போடுவார்கள். நடுக்கமே அவர்களுடைய. இது ஒரு நடுக்கங்கிற ஒரு உடை என்ன அருமையா இருக்கும். வேதம் பாருங்க. இவ்வளவு நாள் அவங்க ராஜாக்கள் ராஜ வஸ்திரம் போட்டாரு. ஆண்டவர் நான் அவனுக்கு ஒரு பயம் நடுக்கங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப சொல்றாரு, நீ இப்படி இருந்தாயே உன்னை நான் அழித்து போட்டாயே, நீ விழும் நாளிலே சொல்லி ஆண்டவர் ஒரு நடுக்கங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. எனக்கு அது ஆச்சரியமாச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இதை குறித்து நம்ம நிறைய பார்த்துருச்சு. 26வது அதிகாரம் 6வது வசனத்துல அது தீரு தேசம்ங்கிறது எரிசனை பார்த்து ஹா ஹா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிச்சு. அதனால ஆண்டவர் நேபுகாத்நேச்சார் ராஜாவை கொண்டு வந்தார். அவன் ஜேசிபியை கொண்டு வந்து இந்த தீருங்கிறது ஒரு பட்டணம், அது பக்கத்துல ஒரு ரவுண்டா ஒரு தீவு இருக்குது. அந்த தீவை சுத்தி கோட்டை இருக்குது. இவன் போய் ஒரு பாலத்தை போட்டு உடைச்சிட்டு உள்ள ஒன்றும் இல்லை. அப்போ உள்ள போகும்போது நடுக்கம் அப்படின்னு இருந்துச்சு. சரி, இப்ப இந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டவங்களுடைய பிரச்சனை ஸ்பெஷல் ட்ரெஸ் மார்க் 12வது அதிகாரம் 38. பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையிலே அவர்களை நோக்கி, எந்த பெரிய ட்ரெஸ் லாங் உடுப்பு போட்டிருக்காங்களோ அவர்களை நோக்கி, நீண்ட அங்கேயே தரித்துக் கொண்டு தெரியும் சந்தை வெளியிலே வந்தனங்களை அடையும் ஜெபாலயத்தை முன்னாடி இருக்குது. நீங்க சரிங்க 40 வருஷம் வெளியில இந்த மாதிரி இருக்கு. நான் உங்க ட்ரெஸ்ஸை உறிஞ்சி போடுறதுக்கு காரணம், உள்ள ஒரு விதவையின் வீட்டை நீங்க பற்றி போடுறேன். அந்த விதவையை சப்போர்ட் பண்ணணும், விதவையை ஆதரிக்கணும், அவங்க சேர்த்துக்கணும். அதான் இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஷோவா மாறுது. சரி, இந்த ராயல் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சே போயிட்டான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல ஆரம்பிக்கும் ஏரோது ராஜா. 12வது அதிகாரம் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி, ஆனா இவன் போட்ட ட்ரெஸ்ஸோட ஒரு ஒரு டயலாக் கூட்டம் இருப்பாங்க. 21 குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராயல் ட்ரெஸ் ஆண்டவர் ஒரிஞ்சு போட போறார். இவர் சொல்ற டயலாக் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் இது கடவுளுடைய வார்த்தைங்கிறார். ஆண்டவர் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். திரும்ப நான் சொல்றேன். அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் மறிச்சிட்டான். மறிச்ச உடனே அவன் சரீரம் அப்படியே இருக்கும். முதல் ரைகர் மார்டிஸ் அப்படின்னு வரும். அப்படின்னா இடத்துல சதையெல்லாம் இறுகி போயிடும். அது ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும் அந்த கிளைமேட்டை வச்சு. அப்புறம் அப்படியே தளர்ந்து போயிடும். உடம்புல இருந்து இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வரும், மூக்கு வழியா வரும். அதனால அங்கெல்லாம் பஞ்செல்லாம் வச்சுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வாடி அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அழுகும், புழு வரும். இதெல்லாம் ஆறதுக்கு டைம் ஆகும். ஆனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஷார்ட் கட்ல நேராகவே புழு வந்துருச்சு. இது ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிற ஷார்ட்கட். ஆனா அந்த ஷார்ட்கட்ல புழு உண்டா இருக்கும்போது
அது எதோட சேர்ந்திருக்கும் அப்படின்னா அந்த ராயல் ட்ரெஸ்ஸோட தான் சேர்ந்திருக்கும். அதுதான் என் வேதத்துல நான் பார்க்கிறேன். அவன் புழுத்து இறந்தான். புழு வந்த பிறகுதான் அவன் இறக்குறான். சரி, இப்ப நம்முடைய ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்து இந்த செய்தி முடிக்க போறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு ட்ரெஸ் கொடுக்க போயிடுவார். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம், வெளிப்படுத்துதல் 7:9. இதோ நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதி கோத்திரம் ஜனங்கள் பாஷைக்காரர்கள் வந்ததும் ஒருவரும் என்ன கூடாதுன்னா திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து. வெள்ளை அங்கி, இந்த வெள்ளை அங்கிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு விளக்கத்தை நீங்க பார்க்கலாம். 13 வசனம், அப்பொழுது மூப்பர்கள் ஒரு நோக்கி வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? எனக்கு தெரியாத ஆண்டே, உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு அவர்கள் ஆண்டவரே அது உமக்கே தெரியும். அப்பொழுது அவன் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் நம்ம போட போகிறோம். இது நமக்கு கொடுக்கிற ட்ரெஸ், ஆராதனை ட்ரெஸ் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஆர்ப்பரிக்கிறார்கள். ட்ரெஸ் வந்தாலே ஆண்டவர் துதிக்கும். அதாவது இவர் துதியின் உடை. சரி, வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு வசனத்தை பார்த்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 19:8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிக்கும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா அது அவளுக்கு சொந்தமானது கிடையாது. இது என்னுடைய சட்டை, என் மனைவி தான் எடுத்து கொடுப்பார். நான் என்ன கலர் சட்டை போட போறேன் என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் குளிச்சுக்கிட்டு வரும்போது என்னுடைய ட்ரெஸ் அங்க இருக்கும். அது அவளுடைய சாய்ஸ், என்னுடைய சாய்ஸே கிடையாது. அவன் கேட்பா தொப்ப சரியா இருக்கா சட்டை, இது சில சட்டையெல்லாம் அந்த பிடிக்கும், பட்டன்லாம் தெரிக்கும், அது நான் சொல்லுங்க நான் மாத்தி தரேன்னு சொல்லி அது போட்ட பிறகு செக் பண்ணி பார்த்து கோ அப்படின்றான். இது எனக்கு ஒரு ட்ரெஸ். ஆனா இந்த ட்ரெஸ் யாரு கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்துக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்கிறார். அது மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவங்களே நீதி. இந்த பரிசுத்தவங்களுடைய நீதி தான் அந்த வெண் வஸ்திரங்கிறது நீதியாக மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தகுதி கிடையாது. தேவ நீதி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை கலத்தி போட்டுச்சு, கந்தையை கலத்தி போட்டுட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்கிறார். இந்த ட்ரெஸ்ஸை நாம் நித்தியத்துக்கு நாம் அணிந்து கொள்ள போகிறோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கரவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஒரு விசேஷித்த வஸ்திரத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு ஐயா. எங்கள் கண்களை எங்க மூடுவோம், பல்லவ ராஜ்யத்திற்கு எங்கள் கண்களை திறந்து அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஓட பண்ணத்தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.